எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு பவர் பேக்டு ஜூஸ், அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, பேரிச்சம்பழம். இது பேரிச்சம்பழம் கிடையாது, இது வால்நட்டு. இருந்தாலும் பேரிச்சம்பழம் தான் நாம் சேர்த்து போகிறது. கூடவே பால். ஆக எல்லாமே சக்தி மிக்க விஷயங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்துருவோமாங்க. கூடவே அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபியும் பின்னாடி பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை, பால், கூட கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ், இத்தனை விஷயங்களை சேர்த்த போகிறோம். இந்த நட்ஸ் வகைகளுக்கு பொதுவான விஷயங்கள் தான் இருக்கும். அதனால நான் அப்படியே ஒவ்வொரு சத்துக்களையும் சொல்லி இதெல்லாம் எது எதில் இருக்கு அப்படிங்கிறத அப்படியே மேப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுவேன். கூடவே எவ்வளோ சாப்பிடலாம், எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் சொல்கிறேன். முதல் சத்து கால்சியம், பாஸ்பரஸ். இது ரெண்டு எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நல்லதுன்னு தெரியும். கண்டிப்பாக பாதாம்ல நிறையவே இருக்கு. பிஸ்தாவில் பாஸ்பரஸ் மட்டும் இருக்கு, கால்சியம் அவ்வளோ அதிகம் கிடையாது. ஆனால் முந்திரியில் கால்சியம், பாஸ்பரஸ் ரெண்டுமே இருக்குது. உலர் திராட்சையிலையும் கண்டிப்பாக கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குது. பால் கேட்கவே வேண்டாம். ஆக இது 5 விஷயங்களும் சேரும்போது நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மை பயங்கரமாக அதிகரிக்குது. அடுத்து 2வது விஷயம் பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை, பால் இதிலெல்லாம் கிட்டத்தட்ட 150 320 மில்லிகிராம் வரைக்கும் இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் சில பேருக்கு பொட்டாசியம் இல்லாத உணவுகள் சாப்பிடணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அது மெயினாக கிட்னி, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இது. ஆக்சுவலாக இந்த கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிட்னி, சிறுநீரக ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கவே கூடாது. மீதி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல 2 உணவுகளுக்கு கிடையாது, மீதி உணவுகளுக்கு இருக்கு. முந்திரியிலையும் பால்லையும் நார்ச்சத்து கண்டிப்பாக இருக்காது. ஆனால் உலர் திராட்சை, பிஸ்தா, பாதாம் இது 3லையுமே நல்ல நார்ச்சத்து இருக்கு. ஸோ இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம ஜீரணத்துக்கும் நல்லது. அடுத்து கலோரி வேல்யூ. இதோட கலோரி அளவுகள் எவ்வளவு, 100 கிராம் சாப்பிட்டோம்னா எவ்வளவு நம்ம கலோரிகளை ஏற்றும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ பாதாம் 170 கலோரி, பிஸ்தா 150 கலோரி, முந்திரி 135 கலோரி, உலர் திராட்சை 129 கலோரி, பால் 146 கலோரி. ஸோ இது எல்லாமே கலோரி அளவுகள் ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப குறைவு தான். எல்லாத்துக்குமே, எல்லா உணவுகளுக்குமே இதில் இருக்கக்கூடியது. அதனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அவங்க அதாவது குறைவாக எடுத்துக்கலாம். நான் லோடை குறைக்க சொல்கிறேன். ஒரு டம்ளர்னா அதில் பாதி அளவுகள் 50 ml 50 ml அப்படிங்கிற அளவோட எடுத்தாலே போதும். இருந்தாலுமே தைரியமாக எடுக்கலாம், ஏன்னா இதோட கலோரி அளவுகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால தைரியமாக எடுக்கலாம். இன்னொன்று ஏன் நான் சர்க்கரைவாதி இருக்கிறவங்களும் சாப்பிடலான்னு ரெக்கமெண்ட் பண்ணலான்னா, இதில் இருக்கக்கூடிய புரத சத்து அப்படிங்கிறது, நான் புரதம் எழுதிட்டேன். பாதாமில் 6 கிராம், பிஸ்தாவில் 6 கிராம், முந்திரியில் 5 கிராம், உலர் திராட்சையில் 1.42 கிராம், பாலில் 8 கிராம். ஸோ புரத அளவுகளும் இதில் அதிகம். அதனால் புரதமும் குறைவான மாவுச்சத்தும் இருக்கிறதுனால இந்த ஒரு பவர் ஜூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சர்க்கரை உள்ளவங்களும் சாப்பிடலாம். அடுத்து நான் போர்டில் எழுதியிருக்கிறது எல்லாமே கொழுப்புகள் அளவு. இந்த கொழுப்புகள் அளவு அப்படிங்கிறது எல்லா நட்ஸ் வகைகள்லையுமே இருக்குது. 14 கிராம் பாதாமில் இருக்குது, 13 கிராம் பிஸ்தாவில் இருக்குது, 12 கிராம் முந்திரியில் இருக்குது, 0.11 கிராம் அப்படிங்கிற அளவில் குறைவாக தான் உலர் திராட்சையில் இருக்குது. பால்லையும் 8 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கொழுப்புகள் இருக்குது. இந்த கொழுப்புகள் பொதுவாக மெயினாக இந்த நட்ஸ் வகைகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே அந்த அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள். இந்த மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அப்படிங்கிறதுனால தான் இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள், ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக இது நல்ல கொழுப்புகளை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அடுத்த பாயிண்ட் வெயிட் லாஸ். எடை குறைப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நட்ஸ் வகைகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாதாம் பிரச்சனையே கிடையாது. எடை மெயின்டைன் ஆகிறதுக்கு, நல்லபடியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர எடையை அதிகரிக்கிற பிரச்சனை கிடையாது. ஆனால் முந்திரி பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். முந்திரி எடையை அதிகரிக்கும்னு நிறைய ரிசர்ச், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்ச் நடந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இந்த ஸ்டடீஸில் டைரெக்டாக முந்திரி நார்மல் அமௌண்ட்டில் எடுக்கும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு குறைவாக எடுக்கும்போது இதனால் எடை அதிகரிப்பு அப்படிங்கிற பிரச்சனைகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆராய்ச்சிகள் மூலமாக. ப்ளஸ் பால் பொறுத்த வரைக்குமே இதுவுமே நம்ம எடை அதிகரிக்கிறதுக்கு விடாது. அதாவது ஹோல் மில்க்,
ஆனால் பால்ல இருந்து எடுக்கக்கூடிய கொழுப்புகள், அந்த சீஸு, வெண்ணெய் வகைகளுக்கு இது பொருந்தாது. நான் சொல்றது ஒன்லி ஃபார் ஹோல் மில்க், முழு பால், எதுவுமே எடுக்காத முழு பால். அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த உலர் திராட்சை, பிஸ்தா பொறுத்த வரைக்கும் கரெக்டான டேட்டா இல்லை நம்மக்கிட்ட. எக்ஸாக்டாக வெயிட்டுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இல்லை, நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியல. இருந்தாலுமே மற்ற 3 விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் பயங்கரமாக அதிகரிச்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குறைவான அளவில் 50 ml அப்படிங்கிற அளவில் நம்ம இதை குடிக்கும்போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆரோக்கியம் தான் அதிகரிக்குமே தவிர எடை அதிகரிக்காது. கடைசியாக நம்ம உடம்புல வீக் அணுக்களை குறைச்சி கேன்சர் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய இந்த கெமிக்கல்களான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இது எல்லா நட்ஸ் வகைகள்லையுமே இருக்குது. பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சையிலையும் இருக்குது. பால்லையும் ஓரளவு இருக்குது. ஆக மொத்தம் உடம்பை தொற்று கிருமிகள்லேருந்து பாதுகாத்து நல்ல உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த விஷயங்கள். ஸோ இப்போ நான் இந்த 5 விஷயங்களுக்கான எல்லா சாதகங்களையும் சொல்லிட்டேன். பாதகங்கள் அப்படின்னா ஒன்று தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அலர்ஜி தொந்தரவு இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நட்ஸுக்கு உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கள தவிர மீதி எல்லாருமே சாப்பிடலாம். ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பிளட் ப்ரெஷர், பிபி அதிகமாக இருக்கிறவங்களுமே அவங்களுமே இந்த 50 mlங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. இந்த ஆரோக்கிய சத்துக்கள் தான் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நிறைய பேர் புரத பவுடர், புரோட்டீன் பவுடர் அப்படின்லாம் வாங்கி நம்ம காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக வீட்லேயே இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் வகைகளை அழகாக நம்ம ஒரு ஜூஸ் ஆக்கி குடிக்கும்போது புரதம் மற்றும் எல்லா சத்துக்களும் நல்லா கிடைச்சிடுது. ஒரு பவர்ஃபுல் ஜூஸாக மாறிடுது. ஸோ வாங்க எப்படி இதை செய்யறதுங்கிறத பார்ப்போம். வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் 7 to 8 டேட்ஸ் எடுத்துக்கிறோம். கொட்டையை எடுத்துகிட்டு நான் அந்த டேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் சேர்த்து வேணும்னா இன்னும் 1-2 டேட்ஸ் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 பாதாம் போட்டிருக்கேன். ஒரு 7 to 8 முந்திரி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 10 பிஸ்தா போட்டிருக்கேன். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை, நான் இதில் ஒரு 10 திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் சேர்த்து போட்டுக்கலாம். வால்நட் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்து இது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கூட ஒரு 1.5 டம்ளர், நம்ம காஃபி குடிக்கிற பால் டம்ளர் இருக்குது இல்லைங்களா, அதில் 1.5 டம்ளர் நான் பால் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு போட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடலாம். ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம், ஊறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா நான் 2 டம்ளர் பால் இது கூட ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா சப்ஜா சீட்ஸ், அதை ஒவ்வொரு ஸ்பூன் இதில் போட்டுட்டு நம்ம அந்த ஜூஸை, ட்ரை ஃப்ரூட் ஜூஸை இதில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். மேலே வேணால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம், பிஸ்தா ஏதோ ஒன்று போட்டுட்டு கூட டேட்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா கொஞ்சமாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொன்று இதில் பேரீச்சை ஆட் பண்ணியிருக்கிறேன். பேரீச்சை பற்றி சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக அதை எல்லாத்தையும் போட்டு கம்பேரிசன் பண்ணும்போது பேரீச்சையை விட்டுட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் பேரீச்சையை பொறுத்த வரைக்கும் இது அதே தாங்க. அந்த ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி எல்லாமே கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லா மினரல் சத்துக்களும் இருக்குது. குறைவான கலோரி அளவுகள் உள்ளது. அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடலாம். எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களும் தாராளமாக பேரீச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் ஏன்னா நம்ம பேரீச்சம்பழம் இதில் எடுக்கக்கூடிய அளவே ரொம்ப கம்மி தான். ஏன்னா 50 ml தானே ஜூஸ் குடிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் எந்த வகையிலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல இதில் பேரிச்சம்பழம் இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர், இயற்கையான முறையில் நம்மளுக்கு இனிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது டேட்ஸ் அப்படிங்கிறது. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. இன்னும் அடிஷனல் பெனிஃபிட் தான் இதுக்கு ஜாஸ்தி. ஒன்று பிரெயின் ஹெல்த், நியூரோ ப்ரொடெக்டிவ். இது மூளையில் இருக்கக்கூடிய பீட்டா அமைலாய்டு அப்படிங்கிற விஷயத்தை குறைக்குது. இதனால் மூளையில் பிளேக் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இந்த பிளேக் ஃபார்மேஷனையே குறைக்குது. அதனால் நம்ம மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரெண்டாவது விஷயம் கர்ப்பிணி பெண்கள் அவங்க கர்ப்ப
காலத்தில் வந்து இந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, அதாவது 2வது ஹாஃப் 6th 7th மந்த்லலாம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அதனால் இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ப்ரெக்னென்சி அப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, டேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ பேரிச்சம்பழமும் இந்த ஜூஸில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஆரோக்கியமான முழுமையான பவர்ஃபுல் ஜூஸ் தான். ஸோ இந்த ஜூஸ் ஸ்மூதின்னு சொல்லலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான விஷயம் தானே, செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், அப்பப்போ இதை குடிங்க, நம்ம உடலை உறுதியாக்குங்க, எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. இந்த சளி காலத்தில் நம்ம எதிர்ப்பு சக்தி மூலமாக போராடி இந்த சளி தொந்தரவுகள்லேருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.